அந்த கடலுக்குள்ள நடக்கும்போது நம்ம பயத்தோடயே நடக்கிறோம். ஆனா வேற வழியும் இல்லை. பின்னாடி இருக்கிறவங்களை இங்க நின்னாலும் சாவோம், இங்க நின்னாலும். நிறைய பேரை ஆண்டவர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள, உங்களை இப்படி ஒரு கடலுக்குள்ள பின்னாடி துரத்தலைன்னா நான் அமைதியா நின்றுப்பேன்லான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களை கரை சேர்க்கறதுக்கு வேற வழியே ஆண்டவருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று நம்ம அவிசுவாசம் முடிச்சவங்க, இன்னொன்று வணங்கா கழுத்துள்ளவங்க. என்ன ஆமேனே வர மாட்டேங்குது. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்மளை அப்படி தான் என்ன பண்ணணும். இல்லைன்னா இந்த கடல் மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நடக்க மாட்டோம். கர்த்தர் கடலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, முன்னாடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு பின்னாடியும் துரத்துனா நான் எங்கே பாஸ்டர் போவேன்னு கேள்வி கேட்குறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அக்கறை தாண்டணும்னா உங்களை இந்த பகுதியில் தான் கர்த்தர் நடத்துவார். ஆனால் நான் நம்புகிறேன், சத்துருக்களுடைய உருளைகள் கழலவும், அவருடைய ரதங்கள் அந்த இடத்திலே விழவும், இஸ்ரவேல் ஜனங்களை கடக்கவும் பண்ணின கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், நில்லாதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, திரும்பி பார்க்காதே.